Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about the power of Pentecost continued. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் இயேசுவுக்கே. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak about the greatest power on this earth in your houses once again. இந்த பூமியில் எல்லா வல்லமுள்ள மேலான வல்லமை பற்றி இந்த நாளில் பேசும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Greetings to all my wonderful viewers in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தர் பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இன். நீங்கள் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். In the next half hour, the power of the Holy Spirit that was poured out on the feast of Pentecost is going to change your lives forever. அடுத்த அரை மணி நேரத்தில் பெண்டிகாஸ்ட் பண்டிகை நாளில் ஊற்றப்பட்ட அந்த வல்லமை உங்கள் வீடுகளில் வந்து உங்கள் வாழ்க்கையை தலைக்கீழே மாற்றப்போகிறது. Not only your lives but also the lives of all those who come into contact with you. உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, நீங்கள் சந்திக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் கூட அந்த வல்லமை மாற்றப்போகிறது. Hallelujah. That was what happened with the 120 who waited in the upper room to be endued with power from on high. அந்த சம்பவம் தான் 120 பேர்கள் அந்த முதல் பெண்டிகாஸ்ட் பண்டிகை அன்னைக்கு மேலறையில் காத்திருந்தவர்கள் உன்னதத்திலிருந்து வந்த வல்லமை பெற்று போய் செய்த காரியம் அதுதான். The power that they received on the first Pentecost by the small group of 120 people of God is still changing people's lives today on this earth. இந்த வல்லமை அந்த முதலாவது பெண்டிகாஸ்ட் பண்டிகை அன்னைக்கு 120 ஒரு சின்ன கூட்டம் 120 பேர் மட்டும் பெற்றுக்கொண்ட அந்த வல்லமை இந்த நாள் வரைக்கும் அநேக ஜனங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறது. Pentecost is all about the Holy Spirit of the Lord Jesus Christ. பெண்டிகாஸ்ட் பண்டிகை அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ஆவி தான் ஊற்றப்பட்டது. All Christians must be filled with the Holy Spirit and speaking in other tongues. கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாரும் கூட இந்த பரிசுத்த ஆவினாலே நிறைந்திருக்க வேண்டும், அந்நிய பாஷைகளை பேச வேண்டும். Our churches must have this fire power. இந்த அக்னி வல்லமை நம்முடைய சபைகளில் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். Pentecost was a celebration of harvest and it is all about empowering the church to bring in the end time harvest of souls. பெண்டிகாஸ்ட் பண்டிகை வந்து அர்ப்பன் பண்டிகை அர்ப்ப பண்டிகை கொண்டாடுவார்கள். இந்த பண்டிகை வந்து சபையை வந்து இந்த கடைசி நாட்களோட ஆத்மாக்கள் அறுவடைக்காக வல்லமை தரிப்பிக்கும்படிக்கு தான் இந்த வல்லமை தேவைப்படுகிறது. If you need prayer, call that number on the screen. When you call on Jesus, He will come immediately and change whatever situation you are in. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பர் கூப்பிடுங்கள். நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிரசன்னம் அச்சனமே வந்து அங்கே உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். Shall we constrain Him to come? நாம் அவரை வருந்தி அழைப்போமா? அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே, அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திடவும் ஆவியே ஊற்றுமே. Hallelujah, hallelujah. In Acts chapter 2 we read that when the day of Pentecost was fully come, all the disciples were filled with the Holy Ghost, and Peter stood up from among them and preached the gospel.
அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பெண்டிகாஸ்ட் என்னும் பண்டிகை வந்தபோது சீஷர்கள் எல்லாம் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு அவங்க மத்தியிலிருந்து பேதுரு எழுந்து நின்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார்கள் என்று. In Acts chapter 2 verse 11, we read, the people heard them speaking in their own tongues the wonderful works of God. This is what happens when you are filled with the Holy Spirit. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்தாவினாலே எல்லாரும் நிறைந்து நம்முடைய பாஷைகளினாலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம் என்றார்கள். பரிசுத்தாவி நிறைந்து அவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் என்று பார்க்கிறோம். In verse 36 to 43, what he spoke was the gospel of your salvation. 36ஆம் வசனம் 2ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனம் வரைக்கும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பேதுரு பிரசங்கம் பண்ணதை கேட்குறோம். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவார்கள் என்றார். Therefore let all the house of Israel know assuredly that God has made this Jesus whom you crucified both Lord and Christ. Now when they heard this, they were cut to their heart and said to Peter and the rest of the apostles, Men and brethren, what shall we do? Hallelujah. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். This was the same Peter who denied that he never knew who Jesus was 3 times before he was crucified. இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையறதுக்கு முன்பாக 3 முறை அவர் யார் என்று தெரியாது என்று மறுதலிச்ச பேதுருவாக இருந்தார். Also in John 21 verse 3, Peter said to the other disciples that he was going fishing. And finally he was not even able to catch one fish. அது மட்டும் இல்லாதபடிக்கு யோவான் சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பேதுரு மற்ற சீஷர்களை நோக்கி, நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி போனார்கள் என்று வாசிக்கிறோம். ஒரு மீனும் கூட பிடிக்கவில்லை. But after he prayed for 10 days and about 40 days before that, what do we see? He was filled with the Holy Spirit on the feast of Pentecost. ஆனால் நாம் என்ன பார்க்குறோம்? பேதுரு 40வது நாள்லேருந்து 50வது நாள் வரைக்கும் 10 நாட்கள் ஊக்கமான ஜெபம் செய்து, அதுக்கு முன்பாக கூட 40 நாட்கள் ஜெபம் செய்து கொண்டிருந்த போது பரிசுத்தாவினால பெண்டெகோஸ்து பண்டிகை நாள் வந்தபோது பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டதை பார்க்குறோம். When divided tongues of fire sat on each of them, and they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterance. We read in verse 2 and 3. 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசித்தால், பெண்டெகோஸ்து பண்டிகை நாளில் பலத்த காற்று அடிக்கிற முழக்கத்தை போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வேறு பாஷைகளில் பேசி தொடங்கினார்கள். Hallelujah. He became totally transformed person and he answered the people who questioned him in Acts chapter 2 verse 38 to 43 as to what they had to do. அவர் பரிசுத்தாவினாலே முற்றும் நிறைந்து மறுரூபப்பட்டு
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் 38லேருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது பதில் சொன்னதை பார்க்குறோம். Then Peter said to them, "Repent and let every one of you be baptized in the name of Jesus Christ for the remission of sins, and you shall receive the gift of the Holy Spirit. For the promise is to you and to your children and to all that are afar off, as many as the Lord our God will call." And with many other words he testified and exhorted them, saying, "Be saved from this perverse generation." Then those who gladly received his word were baptized, and that day about 3,000 souls were added to them. And they continued steadfastly in the apostles' doctrine and fellowship, in the breaking of bread and in prayers. Then fear came upon every soul, and many wonders and signs were done through the apostles. 38ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்தால், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தையினாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலக்கி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அவருடைய வார்த்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானசானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொல்லப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்து இருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. Hallelujah, hallelujah. Today people are not praying sufficiently. How did all this happen? இதெல்லாம் எப்படி நடந்ததை பார்க்குறோம். இன்றைக்கு ஜனங்க ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை செலவு செய்யாது இருக்கிறார்கள். It was fervent prayer that brought the life transforming power of the Most High God and gave them boldness and revelation, hallelujah, to speak. இது ஊக்கமான ஜெபம் தான் அந்த மறுரூபமாக மனுஷனை மாற்றுகிற உன்னதத்திலேருந்து இருக்கிற தேவனுடைய வல்லமை கொண்டு வந்து அவர்களுக்கு தைரியத்தையும் வெளிப்பாடையும் கொடுத்து, ஹல்லேலூயா, 36ஆம் வசனத்தில் சொல்லும்படிக்கு வல்லமை கொடுத்தது. Let the house of Israel know assuredly that God has made this Jesus whom you crucified both Lord and Christ. இது இந்த வல்லமை தான் அந்த வெளிப்பாடு பேதுருக்கு தேவன் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த 36ஆம் வசனத்தில் இந்த இயேசுவே அவர் ஆண்டவரும் கிறிஸ்துவமா ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லும்படிக்கு வெளிப்பாடு கொடுத்தது பார்க்குறோம். This revelation came when the Holy Spirit came upon him. இந்த வெளிப்பாடு எப்போ பெற்றுக்கொண்டார்கள்? பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட நேரத்தில் தான் இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்டதை பார்க்குறோம். It was this same Peter whom Jesus himself, when asked him a question in Matthew 16 verse 15, answered. He said to them, "But who do you say that I am?" இந்த வெளிப்பாடு பேதுரு மேலே எங்கே வந்ததுன்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பேதுருவை ஒரு கேள்வியை கேட்கும்போது பதில் கொடுக்க அந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்டதை பார்க்குறோம். மத்தேயு சுவிசேஷம் 16:15ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். In verse 16, Simon Peter answered and said, "You are the Christ, the Son of the living God." Jesus answered and said to him, "Blessed are you, Simon Bar-Jonah, for flesh and blood has not revealed this to you, but my Father who is in heaven." Hallelujah. 16ஆம் வசனத்தில் சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார்கள். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை,
பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Hallelujah. It was the same Spirit of the Father that gave the revelation of who Jesus was to Peter. அதே பிதாவின் ஆவியானவர் தான் பேதுருக்கு அந்த வெளிப்பாடு கொடுத்தது. Then he too was filled and overflowing with the Spirit on the feast of Pentecost. அந்த பெண்டிகாஸ்ட் பண்டிகை அன்னைக்கு பரிசுத்தாவினால் நிறந்த போது அந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்டார்கள்னு பார்க்குறோம். In John chapter 4 verse 24 we read Jesus saying, God is a spirit and those who worship him must worship him in spirit and truth. யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரம் 24 வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று. The truth Jesus reveals in John 14 to Thomas in verse 6. அந்த சத்தியத்தை யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 6 வசனத்தில் தோமாக்கு அது பிலிப்புக்கு அது வெளிப்படுத்துறத பார்க்குறோம். யோவான் 14 அதிகாரம் 6 வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்திருந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையோ? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதாவ் என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களே என் சுயமாய் சொல்லுகவில்லை. என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவர் இந்த கிரியைகளை செய்து வருகிறார். Hallelujah. Jesus said to him, I am the way, the truth and the life. No man comes to the Father except by me. If you had known me, you would have known my Father also, and from now on you know him and have seen him. Philip said to him, Lord, show us the Father, that is sufficient. Jesus said to him, have I not been this long with you, and yet you have not known me, Philip? He who has seen me has seen the Father. So how can you say, show us the Father? Do you not believe that I am in the Father and the Father in me? The words that I speak to you, I do not speak on my own authority, but the Father who dwells in me does the works. Holy Spirit power is a whole another level. பரிசுத்தாவின் வல்லமை அது வேற ஒரு பரிவானத்தில் இருக்கிறது. A whole another dimension. It's a whole another stratosphere. இது வேற ஒரு மேலான ஒரு இடம், ஒரு பரிமாணமாக இருக்கிறது. You move from limitation to unlimited power when you're filled with the Holy Spirit. பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும் போது எல்லை உள்ள வல்லமையிலிருந்து எல்லை இல்லாத வல்லமைக்கு நீங்கள் மாறுவீர்கள். Jesus said, you shall receive power. Hallelujah. When you are filled with the Holy Spirit, and you shall be witnesses unto me. இயேசு கிறிஸ்து சொன்னார்கள், நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும் போது பலனடைவீர்கள், நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று. These 120 were actually birthing the first New Testament church. இந்த 120 பேர்கள் உண்மையாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? முதலாவது புதிய ஏற்பாட்டின் சபையை உருவாக்கி கொண்டிருந்தார்கள், பிறப்பித்து கொண்டிருந்தார்கள். இட் இஸ் ஆக்சுவலி த சர்ச்சஸ் பர்த்டே. இது சபையோட பிறந்த நாளாக இருக்கிறது. The first church was the apostolic church which was started by the apostles of the Lord Jesus Christ. முதலாவது ஆரம்பமான புதிய ஏற்பாட்டின் சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அப்போஸ்தலர்களால் தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. When 3,000 people were baptized on the feast of Pentecost. பெண்டிகாஸ்ட் பண்டிகை நாளில் பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட போது 3,000 பேர்கள் ஞானஸ்தானம் பெற்று
சபை ஆரம்பமானதை பார்க்குறோம். There was only one type of church in the New Testament, the apostolic church. That is the church of the Lord Jesus Christ. ஒரே விதமான சபை தான் புதிய ஏற்பாட்டில் இருந்ததை பார்க்குறோம். அது அப்போஸ்தலரோட சபையை ஆரம்பித்த சபையாக இருக்கிறது. அதோட பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறது. The church was filled with the Holy Spirit of God Himself, our Lord and Savior Jesus Christ. சபையார்களை யாரால நிறந்து இருந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ஆவி, தேவனுடைய பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டிருந்தது. An apostolic church means one filled with the Holy Spirit power, which was poured out in the feast of Pentecost. அப்போஸ்தல சபை என்றால் அந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் பெண்டகாஸ்ட் நாளில் ஊற்றப்பட்ட வல்லமையினால, பரிசுத்தாவின் வல்லமையினால நிரப்பப்பட்டவர்கள் கூடுற இடம் தான் அந்த சபை. The name of the first New Testament church is not Pentecostal church, but the church of the Lord Jesus Christ. முதலாவது ஆரம்பமான சபையோட பேர் பெண்டகாஸ்ட் சபை இல்லை, அது பண்டிகையோட பேர், அந்த நாளுக்குரிய பண்டிகையோட பேர். அந்த சபையோட பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறது. whose Holy Spirit was poured on the 120. அவருடைய ஆவி தான் 120 பேர்கள் மேலே பெண்டகாஸ்ட் பண்டிகை அன்னைக்கு ஊற்றப்பட்டது. On that feast of Pentecost day it was poured out. In other religions, when you go to their temple, you will see the name of their gods written on the outside and the idol will be there inside. வேறு மதத்தில் நாம் கோயில்களுக்கு உள்ளே போனால் வெளியில் இருக்கிற பேரோட விக்கிரகம் அந்த கோயில் உள்ளே இருக்கும். Only in Christianity we see pastors naming their churches every other name other than the name of the God they worship, the Lord Jesus Christ. கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் ஊழியக்காரர்கள் அவருடைய சபைகளை வேறு 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 பெயர்களை போடுகிறது. எல்லா பேரும் போடுறாங்கோ, ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பேர் மட்டும் போடாத இருக்கிறார்கள். Much more than in any other religion, we should name our churches Church of the Lord Jesus Christ, because He has purchased the church on Calvary cross with His own blood, as we read in Acts chapter 20 verse 28. அதிகமாக நாம் என்ன பார்க்குறோம்? வேறு எந்த மதத்தில் எப்படி செய்தால் கூட நம்முடைய சபைகளோட பேர், நாம் ஆராதிக்கிற தேவனோட பேர் போட வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சபை என்று. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சபை கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி விலக்கிரயம் கொடுத்து வாங்கின சபையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் உங்களுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்து மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கட்டளையிட்டார். Take heed to yourselves and to all the flock among which the Holy Spirit has made you overseers to shepherd the church of God, which He purchased with His own blood. You have to name the church the name of the God you worship, because it is His church, and the gates of hell cannot prevail against it, as Jesus said in Matthew 16 verse 18. நீங்கள் ஆண்டுடைய சபைகள் எல்லாம் கூட அவருடைய பேரை மாற்ற வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சபை என்று. ஏனென்றால் பாதாளத்தின் வாசல் அதை பேரை மேற்கொள்ள முடியாதென்று இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். You are Peter, and on this rock I will build my church, and the gates of hell will not prevail against it. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. Hallelujah! The secret power is in the name of Jesus, which even the devil is aware of. அந்த ரகசியமான வல்லமை எங்கே இருக்கிறது என்றால் அந்த நாமத்தில் தான், அந்த மேலான நாமத்தில் தான் இருக்கிறது.
பிசாசு கூட அந்த அறிவு இருக்குது. And what does he do? He blinds the eyes of God's ministers and tells them to put any other name and that is all right. No problem. பிசாசானவன் கூட இந்த உண்மையை அறிந்திருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? ஊழியக்காரர்களை கண்களை குருடாக்கி எந்த பேர் போட்டாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது, எல்லாம் ஆண்டோட சபைத்தான்னு சொல்லி அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. But everything will not be accepted. It is good to set things in order now. The Lord is giving time now. ஆனால் எல்லாவற்றிலும் எப்படி பண்ணால் கூட அது அங்கீகரிக்கப்படாதுன்னு வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் அந்த நாமத்தில் இருக்க வேண்டும். Why? Because everything what is in his name only belongs to him. இப்பொழுது இந்த காலகட்டத்தில் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது. All these lockdowns and pestilences and all the things happening around us is giving you time to consider things in the ministry and in your personal lives. இந்த நாட்களில் கூட இந்த ஊரடங்கும் இந்த கொள்ளை நோயினால் அநேக காரியங்கள் சம்பவிச்சு கொண்டு இருக்கிறது கூட மனுஷனை உட்கார வச்சு தன்னுடைய காரியங்களை சிந்திக்க கடவுது என்று அதனால தான் இந்த காரியங்கள் கர்த்தர் செய்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் எல்லா காரியங்களும் சரிப்படுத்தும்படிக்கு. டு செட் ஆல் திங்ஸ் இன் ஆர்டர், திஸ் டைம் இஸ் பீயிங் கிவன் பிகாஸ் த கம்மிங் ஆஃப் our Lord and Savior Jesus Christ is very very near. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை அதிக சமீபமாக இருக்கிறபடியால். I'm going to pray for you now. இஸ்ரவேலின் துதிகள் வாச செய்கிற மகா பரிசுத்த தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம், கொடி ஸ்தோத்திரம் ஏறுக்கிறோம். பெண்டிகாஸ் பண்டிகை அன்னைக்கு ஊற்றப்பட்ட வல்லமை கர்த்தாவே இப்பொழுதே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒருத்தர் மேலே ஊற்றவன்மா ஜெபிக்கிறேன். வல்லமை அபிஷேகம் ஒருத்தர் மேலே ஊற்ற கர்த்தாவே. எல்லா கட்டுலேருந்து விடுதலை தாரும், தீராத வியாதியிலேருந்தும் கர்த்தாவே. எந்த மாதிரி கர்த்தாவே பிரச்சனையில் இருந்தால் கூட உங்களுடைய ஆவியை ஊற்றும்போது நீ விடுதலை ஆக்குற தேவனாக இருக்கிறீர். இப்பொழுது கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு கர்த்தா கிருபசேவன்மாவை ஜெபிக்கிறேன். நம்முடைய அபிஷேக வல்லமை நாளை நிறைந்த கர்த்தாவே இந்த கடைசி நாட்களில் எழும்பி பிரகாசிக்க உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த கிருபத்தாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message. I pray that you pour out your Holy Spirit which you poured out on the feast of Pentecost, Lord Jesus, and change the lives of each and everyone. Transform them, Lord Jesus. Set the captives free. Heal the sick, Lord Jesus. Let your power be manifested in their lives, Lord Jesus. In the last days, let them be filled with your Pentecost power, Lord Jesus, the Holy Spirit, Lord, and Lord, let them rise up and preach the gospel of your salvation and bring many souls to salvation in these last days, Lord Jesus. Let your name be glorified. In Jesus' precious name I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கூட உங்கள் காணிக்கைகளை நீங்கள் செலுத்துங்கள். விசேஷமான பண்டிகை நாட்களில் நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துங்கள், கர்த்தரை கொண்டாடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமுக்கி குலுக்கி சருங்கி விழும்படிக்கு மனுஷர்கள் மடியில் போடுவார்கள்னு சொல்லியிருக்கிறார்கள். If this message is a blessing to you, contact us by phone. Your testimony is a blessing to many. If you want to uphold this ministry, send your offerings, put your offerings in the account number mentioned on the screen. A sacrificial offering to celebrate your God, to honor your God in the feast of Pentecost will bring an overflow of blessings. When you give to God and to his ministry, good measure pressed down and overflowing, men will pour into your bosom, says the word of God. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் இதே முகவரியில் தனிப்பட்ட ஜெபங்கள் எடுக்கப்படும். வந்து உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். If you want individual prayers, Friday morning 10 to 2, the same address, call us by phone. Individual prayers will be made for your deliverance. Come and receive your deliverance. Till we meet again, do not forget, Jesus Christ is Lord.
May the Lord bless you.